காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் செய்ய போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளுக்கறி செய்ய போகிறோம். கொள்ளுக்கறியும் சோறும் தான் இன்றைக்கி நாம் செய்கிறது. ரைஸ் நாம் வெள்ளை சாதம் தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி கொள்ளுக்கறி எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். ஏன் கொள்ளு சமைக்கிறன்றதை நாம் கடைசியில் பார்த்துக்கொள்ளலாம். வாங்க சமையல் அறைக்கு போகலாம். கொள்ளுக்கறி சமைக்கிறதுக்கு நாம் பார்க்குறோம் கொள்ளு எடுத்துருக்கிறோம். அதே போல் புளி கரைச்சி எடுத்துருக்கிறோம், சின்ன சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, அதே போல் பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள், சிறிதளவு எண்ணெய், அதே போல் தேங்காய் துருவிய முதலாவது பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எடுத்துருக்கிறோம். கொள்ளு சமைக்கிறதுக்கு முழு கொள்ளையும் அப்படி எடுத்துருக்கிறோம், முழுசாக எடுத்துருக்கிறோம். அதை அப்படியே முழு கொள்ளையும் போட்டு சமைச்சோம்னு சொன்னால் வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் கொள்ளை பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறோம். அதாவது உடைச்சி ஒரு அடி அடித்தோம்னு சொன்னால், ஒரு தினம் சுற்றினோம்னு சொன்னால் உடைஞ்சி வந்துடும் சிறிதளவாக. அப்படி எடுத்துருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உரலில் போட்டு குத்தி அந்த கொள்ளை உடைச்செடுக்கலாம். குத்தி உடைச்செடுத்து அதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் ஊற வச்சுருக்கிறோம் தண்ணியில். ஒரு அரை மணித்தாலம் ஊறினால் தாராளமாக போதும். நேரத்தோடு கொள்ளு வெந்துடும். இல்லைன்னு சொன்னால் கொள்ளு நிறைய நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. இந்த அதுக்கு கொள்ளு பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் கொள்ளு. இந்த கொள்ளை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பிளெண்டரில் போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கிறோம். அப்போ உடைஞ்சி சின்ன சின்னனாக உடைஞ்சி வந்திருக்கு. அதை அரை மணித்தாலம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஊற போட்டு அதாவது துண்டு துண்டாக உடைச்ச பிளெண்டரில் போட்டு உடைச்சி எடுத்துருக்கிறோம். பிளெண்டரில் போட்டு உடைச்ச கொள்ள ஊற போட்டு வச்சுருக்கிறோம் அரை மணித்தியாலம். அதை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாம் அடுப்பில் வானலியை வச்சாச்சு, தவாவை வச்சாச்சு. அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வானலி காஞ்சதுக்கு பிறகு சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு, எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சுருந்த சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். அந்த சீரகத்தோட வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு. இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கிறோம், பூண்டையும் நறுக்கி வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாம் இடித்து கழுவி வச்சிருக்கிற கொள்ளை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாம் திருவி புளிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பால் 2ஆம் 3ஆம் பால் விட்டுக்கொள்ளுவோம். அதோட நாம் மிளகாய்த்தூள் 2 கரண்டி மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்ளுவோம்.
இப்போ மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசனை போக மட்டும் கொதித்து அதே போல் கொள்ளும் கொதிக்கும் வரைக்கும் நாம் வானலியை மூடி விடுவோம். அது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளு நல்லா கொதிச்சுட்டு நாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நாம் நல்லா கொள்ளு கொதிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் விட்டு கொள்ளுவோம். சிறிதளவு உப்பு, இப்போ நாம் கடைசியாக நாம் திருவி புளிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பால், முதலாவது தேங்காய் பாலில் சிறிதளவு விட்டுக்கொள்ளும். விட்டு ஒரு கிளறி விடுவோம். இப்போ நாம் கொள்ளுக்கறி கொதிக்கும் வரைக்கும் ஒரு 2 நிமிடத்துக்கு சட்டியை மூடி வைக்கும். இந்த கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெலட்டினம், பலிஃபினா, மற்றது கால்சியம், இரும்பு, விட்டமின் A, B, C ஆகிய தாது பொருட்கள் காணப்படுது. இந்த இது என்ன செய்யும்னு சொன்னால் நம்மளோட உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை நீக்கிறதுக்கு உதவுது. அதே நேரம் தேவையில்லாத ஆக்சிஜன், அசுத்தமான ஆக்சிஜன், தேவையில்லாத ஆக்சிஜனை கழிவகற்றத்துக்கு நீக்கிறதுக்கு உதவுது. அதே நேரம் நம்மளோட உடம்பில் சளி இருந்தால் அந்த சளியை கரைக்கிறதுக்கு உதவுது. உடம்பில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுது. இப்போ இப்படியான பல மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொள்ளு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த கொள்ளை வந்து பழங்காலத்தில், அதாவது நம்மளுக்கு மூத்தவர்கள், அந்த தாத்தா பாட்டி பூட்டி காலத்தில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் இந்த கொள்ளை சாப்பிட்டாங்க. நல்ல ஒரு உணவு, சத்தான உணவுன்றதால சாப்பிட்டாங்க. அதிக காலம் உயிர் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ கொழுப்பு பிரச்சனையோ இதே நோய் பிரச்சனையோ இல்லை. இப்போ இருக்கிற ஆக்களுக்கு தான் இருக்குது. ஏன்? எண்ணெய் சாப்பாடு, அதிக அளவு கொலஸ்ட்ராலுக்குரிய சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு வரதால் நம்மளுக்கு இந்த காலத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த காலத்தில் இந்த வகையான உணவுகள் சாப்பிட்டதால் அவங்க வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாங்க. இதை வந்து நாம் அவியலாகவோ ரசம் செய்தோ இல்லாட்டி துவச்சி சாப்பிட்டதாகவோ என்ன சொல்கிறது, துவச்சி சாப்பிடுவாங்க. சரியா? துவையல்னு சொல்லுவாங்க. துவச்சி சாப்பிட்ட இப்படி பலவிதமாக சாப்பிட்லாம். இன்றைக்கு நாங்கள் இதை கறி சமைச்சிருக்கிறோம். ஏன் இந்த கறி சமைச்சிருக்கிறோம்னு சொன்னால் இலகுவாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் இடித்து அதை உடைச்சி ஊற வச்சிருக்கிறோம். ஏன்? அது மிக விரைவாக அவிய வேணுமென்றதாக. இல்லாட்டி நாம் அதை அவிய வைக்கிற நேரம் நிறைய நேரம் அவியறதுக்கு டைம் எடுக்கும், நேரம் எடுக்கும், கால தாமதமாகும். அதனால தான் நாங்கள் இலகுவான முறையில் அதை உடைச்சி 2-3 உரலில் வச்சு குத்தி, இல்லாட்டி பிளெண்டரில் ஒரு அடித்து அதை உடைச்சிட்டு அதை ஊற வச்சு அதை வடித்து நாங்கள் பாக்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து பெரிதாக மசாலா தூட்களோ நிறைய பொருட்களோ நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த கறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுமன்றதுக்காக நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம், சிறிதளவு எண்ணெயில் சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலையை தாளிச்சிட்டு இதில் நாங்கள் மிளகாய்த்தூளும் தேங்காய் பாலும் விட்டு தான் நாக்கியிருக்கிறோம். அப்போ இது மிக லேசாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இலகுவாக சமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். நல்ல சத்துள்ள உணவாகவும் இருக்கும். சொன்னது போல் சளி பிரச்சனை இருக்கிறவங்க இதை அவிச்சு சாப்பிடலாம். அவிச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். மாதவிடாய் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். இது வந்து கொழுப்பு கட்டிகளை குறைக்கும், அசுத்த ஆக்சிஜனை நீக்கும். அதே நேரத்தில் இது வந்து உடலை இறுகச் செய்யும். இப்போ ஃபிட்னஸ் செய்கிறவங்க, பாடி பில்டிங் செய்கிறவங்க இது தாராளமாக அவங்க சாப்பிடலாம். இந்த நேரத்தில் நாம் பாடி ஃபிட்னஸ் செய்கிறவங்க நாம் இதை சாப்பிட்றல்லே, நாம் வந்து இப்போ அதிகளவாக புரத சாப்பாடு அப்படி இல்லாட்டி டேப்லெட்ஸ், ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ், அதுகள் மற்றது ப்ரோட்டீன் மில்க் இதுகளை வந்து வேதியியல் பொருட்களால் செய்யப்பட்ட தான் நாம் சாப்பிட்றோம். கெமிக்கலைஸ்டை தான் நாம் சாப்பிட்றோம், நாம் அதை குடிக்கிறோம்.
எனர்ஜி ட்ரிங்க் அதுகள். ஆனால் இதுகள் வந்து உடலுக்கு உண்மையாக சத்து, இயற்கை மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச சத்து, இயற்கையாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு சாப்பாடு. இதை இலகுவாக நாம் சமைச்சு சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க குதிரைக்கு கொள்ளு கொடுப்பாங்க. ஏன்? குதிரையோட கொழுப்புத்தன்மை, குதிரை ஸ்பீடாக ஓடணுமன்றதுக்காக, மிக விரைவாக ஃபாஸ்ட்டாக ஓடணுமன்றதுக்காக அதில் கொழுப்புத்தன்மையெல்லாம் குறைச்சி அதில் உடலை இறுகச் செய்யும். அதே போல் நம்மளுக்கும் நம்மளோட உடலை இறுகச் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த சாப்பாடு கொள்ளு. அதனால் கொள்ளு சாப்பிட்டால் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.